ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பராக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தா என்னோடய பையனும் என் பொண்ணும் சேர்ந்து குட்டி குட்டி பொங்கல் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாமலே நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த கோலம்லாம் போட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இந்த மார்கழியில் தான் கொஞ்சம் வெளியில் வந்து போடுறது, சமமான இடத்துல போடுறது வேறு விஷயம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் நம்மளோட வெளிவாசல், அங்கே போட்டுட்டு ரொம்ப கால் வலிக்குதுன்ட்டு படுத்துட்டேன். பார்த்தா இவங்க மாடியில் பொங்கல் வச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி, டீ எடுத்துகிட்டு போகலாம், மாடியில் போய் குடிக்கலாம், பசங்க ஒரே சலசலப்பாக இருக்கேன்னு போனால் என் பொண்ணு திருட்டு முழிச்சிட்டே பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கூடவே என்னோடய மாமியாரும் சேர்ந்து இந்த பசங்களோட ஒரு குட்டி பொங்கல் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இவங்க ஏற்பாடெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கேருந்தோ எம்சாண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி செங்கல் உடச்சி வச்சுருந்தாங்க. நம்ம வச்சுருந்த மண்பாண்டங்களை வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு இவங்களும் செய்யறதுக்கு இறங்கிட்டாங்க. சூப்பராக எரியும் அப்படின்னு பார்த்தா சுமாராக தான் எரிஞ்சுது, புகஞ்சிக்கிட்டே இருந்தது அடுப்பு. கொஞ்சம் லேசாக புகைச்சல் வாசனை இருந்தது பொங்கலில், பட் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் சாம்பிராணி போடுறதுக்கு எப்போவுமே கொட்டாங்குச்சி சேர்த்து வைப்பேன். அந்த கொட்டாங்குச்சி எல்லாத்தையுமே எரிய வச்சு நேற்று காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பசங்க சந்தோஷமாக இதை வந்து செய்யும்பொழுது ரொம்ப ஆசையாக இருந்தது. நாங்களும் பொங்கல் சொன்னோம். அரிசி போடுவா பொங்கல் சொல்லணுமே. ஜாலியாக இருந்தது. அந்த அடுப்பில் வந்து செய்து அந்த குட்டி பானையில் அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு மண் பானையில் வந்துட்டு நெய் விட்டுட்டு அதில் ஒரு 5-6 முந்திரியை உடச்சி போட்டுட்டு அந்த அடுப்பு பக்கத்துலேயே வந்து சூட மண் இருக்கு இல்லையா, அதில் வச்சுருந்தேன். அந்த பானை வந்து கொள்ளலை, அரிசி வந்து கொள்ளலை, அதனால் இன்னொரு அகலமான பாத்திரத்தில் வச்சு நல்லா பொங்க விட்டுட்டு ஆக்சுவலாக புகஞ்சிட்டே தான் இருந்தது, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த புகைச்சல் வாசனை மட்டும் லைட்டாக வந்தது. ஒரு வழியாக நாட்டு சக்கரைலாம் கலந்து வெல்லம் அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல். அங்கேயே மாடியிலேயே அப்படின்றதுனால நம்மளுடைய குலதெய்வ கல்லுக்கிட்டேயே வச்சு நாங்கள் கற்பூரமும் ஏற்றி வச்சுருந்தான் என்னோடய பையன். அவர் தான் முழுக்க இதை பண்ணது. ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போன மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.